ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் செவ்வாய், புதன், வியாழன் ஒரு 3 நாள் என்னோடய டெய்லி ரொட்டீன் தாங்க அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊரில் மாகாளியம்மன் கோவில் 15 நாள் நோம்பி சாட்டியாச்சுங்க. பூச்சாட்டு விழா செவ்வாய்க்கிழமை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் போல் மத்தளமெல்லாம் அடிப்பாங்க. செமையாக இருக்கும். ஃபங்க்ஷன் மூடில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லாங்க. இது திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வீடியோலாம் வந்திருக்கும். திங்கக்கிழமை எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கலைங்க. ஞாயிற்றுக்கிழமை அத்தையோட அப்பா தவறிட்டாங்கன்னு அங்கே போயிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா. கொஞ்சம் அந்த மாதிரி மனசெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே செய்யலை. திங்கக்கிழமை செய்ய வேண்டியது எல்லாமே செவ்வாய்க்கிழமை தான் செஞ்சுருந்தேன். காலையில் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மதியம் 2 மணிங்கும்போது சரி வெற்றிலை தீபம் ஏற்றிடலாம். ஒரு நாள் திங்கக்கிழமை ஒரு நாள் தீபமெல்லாம் ஏற்றாமல் இருந்ததுக்கு எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. ஏற்றலாமா வேண்டாமான்னு கூட யோசனையாக இருந்தது. அத்தை அங்கேயே தான் இருந்தாங்க ஊரில். அவங்க அப்பாவோட ஊரில். எங்கள் ஊரில் இறந்ததுக்கப்புறம் கருப்புன்னு சொல்லி வைப்பாங்க. அது வியாழக்கிழமை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க அங்கேயே இருந்துட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சரின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாகவே இருந்தது. ஆனால் ஒரு நாள்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரியாக இருந்ததுங்க. டெய்லியும் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷாக நாளை தொடங்கிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. அதனால் திங்கக்கிழமை ஒரு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு என்னோடய அஃபர்மேஷன்ஸ் மந்திரங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க தூங்க போனேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நான் எந்த ஒரு இதையுமே யோசிக்காமல் நம்ம எப்பவும் போலையும் நம்ம இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் எல்லாமே எழுந்து சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி வெற்றிலை தீபம் போட்டு நம்மளோட வேலுக்கு அபிஷேகம் செஞ்சிடலாம். எந்த ஒரு தடைகள் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதை செய்வேன்னு மனசில் நினச்சிட்டு, ஏன்னா இதெல்லாம் செய்யாமல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது. அந்த மாதிரி இருந்தது. காலையில் எழுந்தோடனையும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தீபாவளியை பாட்டு நம்மளோட நாளை தொடங்கிட்டு மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு எல்லாத்துக்காகவும் வேண்டிட்டு இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவுமே நல்லா இருந்தது. அதை செய்யாமல் விடும்போது உண்மையிலேயே எனக்கு என்னையுமே எனக்கு பிடிக்கல. அதனால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கணக்கில்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. அத்தையோட அப்பா அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கணக்கில்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்மளால் இது செய்யாமையும் எல்லாரும் இருக்க முடியல. அதனால் நான் தீபம் ஏற்றி என்னோடய வேண்டுதல்கள் எல்லாம் மன நிறைவாக செஞ்சுட்டேங்க. இது தப்பாக கரெக்டாக அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னாலுமே அதை கேட்கக்கூடிய மனநிலைமையிலையுமே நான் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பைத்தியமே பிடிக்கிற அளவுக்கு போகிற அளவுக்கு விடாமல் நம்மளை மனசுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான். இதில் எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு கடவுளுமே எந்த ஒரு நிபந்தனையும் வைக்கிறதில்ல. மனிதர்களாகிய நாம் தான் அந்த மாதிரிலாம் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என் மனசுக்கு தோணுதை இன்றைக்கி நான் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு தான் காலையில் வச்சுருந்தேன். அதனால் சுண்டல் கொஞ்சம் நெய்வேத்தியமாக எடுத்து வச்சுருந்தேன். அதை சுண்டல் வச்சுட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இதையெல்லாம் சொல்கிறவங்களும் சரி, அது செய்கிறதுக்கும் ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம்தான். முடிஞ்சளவு நம்மளால் முடிஞ்சளவு ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நம்மளையும் மீறி நம்ம அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா நமக்குமே அத்தை பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த பந்தத்து கூட தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது ஒரு மன தைரியம் அப்படிங்கிறதுமே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நாம் இங்கே தனியாக இருக்கும்போது அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம். அப்படிங்கிறதுனால நான் பார்த்திங்கன்னா எப்பவும் போலயே செஞ்சுட்டேன். இப்படி இருக்கிறது தான் எனக்குமே பிடிச்சிருக்கு. நம்மளும் ஒரு வேளை அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் செய்ய போகிறதில்ல இல்லைங்களா. அதனால் சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது அதெல்லாம் கடைப்பிடிக்கலாம். இது நம்ம வீட்டில் நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதையெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல நம்ம நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு ஆரோக்கியமான மனநிலையாக இருக்கலாம், உடல்நிலையாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது தான் மற்றவங்களுக்காக நான் எதையுமே செஞ்சுக்க முடியும் இல்லைங்களா. அதனால் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்மளுக்கு எது சரின்னு படுதோ அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும். எது நம்மளுக்கு உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்துட்ருக்குதோ அதையுமே நம்ம என்றைக்குமே விடக்கூடாது.
ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் ஒரு விடாமுயற்சியோடு செஞ்சே ஆகணும். அதில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்லது கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் பார்த்திங்கன்னா இங்கேயுமே நம்மளோட அன்னலட்சுமி தயார் அடுப்புக்குமே பார்த்திங்கன்னா செய்யமெல்லாம் எழுதியாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ஜொலிப்பாக இருக்குதுங்க. அந்த தீபமெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து உருளைக்கிழங்கு குருமா வச்சு விட்டுட்டு இன்றைக்கி நோம்பி சாட்ட போகிறாங்க. அதனால் எங்கள் பூச்சாட்டு விழா அப்படிங்கிறது ஒரு 15 நாள் சாட்டு மாவிளக்கு பாலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூவெடு இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஒரு வாரம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் மத்தல் அடித்து ஒரே டான்ஸாக இருக்கும். எங்கள் ஊர்லெலாம் அழகாக டான்ஸ் ஆடுவாங்க. எங்கள் அம்மா ஊரில் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பானை மத்தளம்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுக்கு அவ்வளோக்கா ஒரே டான்ஸ் ஆடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா மத்தளம் அடிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த சமையல் வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம், இன்றைக்கி வந்து நோம்பி சாட்டுறாங்கன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா 15 நாளும் எப்படா அந்த நைட்டு ஒரு 8 மணி வரும் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. மத்தள சத்தம் கேட்டாவே இங்கே வந்து கால் நிற்கவே நிற்காது. அதனால் இன்றைக்கி நான் நேரமே சமையல் ஆரம்பிச்சிட்டேன். 7 மணி அப்படிங்கும்போதே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவையும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அந்த சீரியலையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளேயுமே இடையிலையே மத்தளம் அடிக்க ஆரம்பித்தாங்க. நான் இடையில போய் பார்த்துட்டு வந்துட்டு அந்த சீரியலை பார்த்துட்டு இருந்தேங்க. செமையாக இருந்தது. கண்டிப்பாக இது வந்து ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா என்னால் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கலங்க. அதனால தான் என்னால் பண்ணவே முடியல. அங்கே போயிட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அங்கே போயிட்டு வந்தோம். திங்கக்கிழமை அப்படியே இருந்தோமா. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வந்து இந்த மாதிரி எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அது போக பீஸுமே வந்துட்டு இருந்தது. அதையும் இடையில பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் அத்தையோட மாமாவும் கொழுந்தனாரும் வீட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நாங்களும் மச்சாண்டார் சம்சாரம் 2 பேரும் வந்து சமையல் செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். நாங்கள் ஊருக்கு போயிட்டாலுமே நானும் சரி எங்கள் மச்சாண்டார் சம்சாரம் 2 பேர் ஊருக்கு போயிட்டாலும் எங்கள் வீட்டுக்காரும் அவங்க வீட்டுக்கார் அவங்களுக்குமே எங்கள் அத்தை வந்து சமையல் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால் நாங்களும் இந்த மாதிரி பண்ணிக்குவோம். அதுவுமே ஒரு விதமான சந்தோஷம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்லிக்கிற விஷயம் இது தாங்க. நம்மளுக்கு சரின்னு எதுப்படுதோ கண்டிப்பாக அதை செஞ்சு அதிலேருந்து ஒரு நல்ல ஒரு வழியை நாம் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவுமே முக்கியம். நாம் வந்து ஒரு சுயநிலைவே இல்லாத அளவுக்கோ இல்லை ரொம்ப டிப்ரெஷன்லேயோ போகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சே ஆகணும். செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியங்கிறது நான் எப்போவுமே சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை என்றைக்குமே வந்து கைவிட்டுறாதீங்க. முடிஞ்சளவு அதை செய்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப ஒரு முடியாத கட்டத்தில் வேணால் அது விடுறது அப்படிங்கிறது விடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு குருமா தாங்க ரெடி பண்ணுறேன். உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் சீரகம் பட்டை கிராம்பு இதெல்லாமே நான் போடுவேங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடல மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சோம் அப்படின்னா கட்டி இல்லாமல் நல்லாமே கரைஞ்சிரும். கொஞ்சமாக கலந்துட்டு அதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா குருமா சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து பூரிக்குமே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு தோசைக்கு பிடிக்கும். அதனால் தோசைக்கு தான் செய்கிறேன். இது நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். என் பையனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவர் வந்து இன்றைக்கி சட்னியோடு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி சாப்பிட்ருந்தாங்க. அதுவும் இல்லாமல் மச்சாண்டார் சம்சாரம் வந்து அங்கே கொடுத்து விட்டுருந்தாங்க கொழுந்தனாருக்கும் மாமாவுக்கும். அங்கேருந்து கொஞ்சம் தக்காளி குழம்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டான். நான் பார்த்திங்கன்னா நம்மளோட சீரியலை பார்த்துட்டே தாங்க, இதுதான் அந்த சீரியல் சிவசக்தி சீரியல், அதை பார்த்துட்டே தான் நான் வந்து சமையல் செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 8 மணியே ஆயிருக்குங்க. வெற்றிலை தீபம் நம்ம 2 மணிக்கு மேலே போட்டேன் நான். அது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் சட்னியும் கொஞ்சம் இப்போ நாம் கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ குருமாவும் சட்னியும் அரைச்சி வச்சிட்டேன். வந்ததுக்கப்புறமா தோசை சுட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி நேரமே ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரமே கூட செஞ்சுட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்தது. இனி ஒரு 15 நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு டிப்ரெஷனுக்கோ இடமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். காலையிலேருந்து வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு எப்படா ஈவினிங் ஆகும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடலாம். இங்கே பாருங்கள் எல்லாருமே
நோம்பி சாப்பிட்றதுக்காக தான் எல்லாருமே ஒன்றா கூடியிருக்காங்க. நாங்கள் வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு எங்கள் பக்கத்தால் இங்கே பாருங்கள் ஒரு பாட்டியம்மா ஒன்று உட்காந்துட்ருக்கு. நாங்கள் போய் ஒரு முன்னாடியாவது இந்த ஆட்டத்தையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி இருக்கும்போது இந்த பாட்டியம்மா தான் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்கள் அத்தை வர வரைக்கும் நீங்கள் கோயில் பக்கம் காலே எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாட்டியம்மாவை என்ன பண்ணுறது, அட போங்க பாட்டியம்மா, நாங்கள் போய் நின்னாவது பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே வெளியே தாங்க நின்று பார்த்துட்ருந்தோம். முதல்ல அந்த முன்னாடி இருக்கிற ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்துட்ருந்தோம். அங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படியில் நின்று பார்த்துட்ருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து அப்படியே பார்த்துட்ருந்தோம். இன்றைக்கி வந்து இப்படி தான் பார்க்க முடிஞ்சது எங்களால். எங்கள் அத்தை வந்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் கோயிலுக்கு சாமியெல்லாம் கும்பிடலாம். இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். போன வருஷம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த டான்ஸுக்கு வந்து நானுமே கூட ஆடிட்டுருந்தேங்க. அந்த நிலவு ஒலிக்கும் பட்டாசு வெடி சத்தத்துக்கும் நோம்பி வந்து சாட்டிட்டாங்க. இங்கே வந்து மாகாளி அம்மனுக்கு வந்து ஃபுல்லாக நல்லா அலங்காரம் பண்ணிட்டு பூ வந்து நிறைய வச்சு விட்ருப்பாங்க. பூ கேட்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி வந்து பூ கொடுத்துருச்சு அப்படின்னா பொங்கல் வந்து சாட்டியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 8 நாள் பக்கம் இந்த மாதிரி ஈவினிங் போல் டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஆடிட்டுருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா கிராம சாந்தின்னு சொல்லி அப்போ தான் வந்து சாப்பிட்டு வந்து ஆரம்பிப்பாங்க. மினி முடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து கும்பம் அழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இவங்க வந்து பக்கத்து வீட்டு அக்கா தான் அவங்க வந்து ஹாய் சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நாள் இருந்த அந்த டிப்ரெஷனுக்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பார்த்திங்க அப்படின்னா யாருக்காவது ஏதாவது ஒன்று அப்படின்னா இப்போ வந்து எங்கள் அத்தையோட அப்பா அப்படிங்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு தான் கணக்கு அப்படி இப்படின்னால என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நான் முதல்ல என்ன நினைப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி நமக்காக இருந்தால் நாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு தான் எப்போவுமே யோசிப்பேங்க. அது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒன்று அப்படிங்கும்போது அப்படி தான் நான் யோசிப்பேன். இது நம்மளுக்கு வந்திருந்தா நாம் என்ன செஞ்சுருப்போம் அப்படி தான் நான் யோசிப்பேன். அந்த மாதிரி யோசிச்சே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து ரொம்ப யோசித்து செய்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாமல் எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி அதை பற்றி யோசித்தே நான் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மட்டும்தான் அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லைங்களா. சுற்றியும் சொந்த பந்தங்களோ இல்லை எப்படி சொல்கிறது எல்லாருமே ஒரு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னா நாம் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கலாம், என்ன வேணால் பண்ணிகிட்ருக்கலாம். ஏன்னா நம்மளை தேத்துறதுக்கு வந்து ஆள் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன வேணாலும் செஞ்சிட்ருக்கலாம். ஆனால் வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதே பிடிக்காத மாதிரி ஆளுகள்லாம் இருக்கும்போது நாம் இன்னும் சோகத்தில் மூழ்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நல்லாவா இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை தான் எனக்கு வந்து இந்த மாதிரி தான். யாருக்காவது ஏதாவது ஒன்றுன்னா உடனே நான் ஃபீல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன். அது வந்து என்னை தெரிஞ்சவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட வந்து எதையுமே சொல்ல மாட்டாங்க. எங்கள் அண்ணனாக இருக்கலாம், எங்கள் வீட்டுக்காரராக இருக்கலாம், அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு துக்கமான விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. இப்போ என் பையன் வந்து 2வது வருண் பிறந்ததுக்கப்புறம் 2வதாக ஒரு பையன் பிறந்திருந்தான். அவனை அப்படி தான் பார்த்திங்கன்னா பிறந்து 1 மணி நேரம் இருந்திருக்காப்படி. அதுக்கப்புறம் வந்து தவறிட்டாங்க. அதை கூட பார்த்திங்கன்னா எனக்கு 1 வாரமாக சொல்லவே இல்லை. 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணியிருந்ததுனால அழுதாங்க அப்படின்னா தையல் வந்து பிரிஞ்சிரும் அப்படின்னு டாக்டர்கள் சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. அத்தனை பேருமே மறைச்சிட்டாங்க. அம்மா, அண்ணன், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரு, அத்தை, மாமான்ட்டு அப்படியே மறைச்சிட்டாங்க. கேட்டால் இன்குபேட்டரில் வந்து குழந்தை இருக்குது அப்படின்னே சொல்லிட்டாங்க. நானும் கண்ணுலையாவது காட்டுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறேன். அப்புறம் நல்லா இருக்குன்னே சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து ஒருத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து கேட்டுட்டாங்க டைரெக்டாகவே, எவ்வளோ நேரம் குழந்தை வந்து இருந்தது அப்படின்னு கேட்டுட்டாங்க. உடனே வந்து எங்கள் அத்தை பேச்சை மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போவே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்கும்போது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு 4 நாள் அப்படின்னு ஆகும்போது டிஸ்சார்ஜ் பண்ணுற அந்த டைமில் தான் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து சொன்னாங்க, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க.
உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா என்னால் தாங்கிக்கவே முடியல. அதையெல்லாம் தாண்டி எவ்வளோ அதிலேருந்து எப்படி சொல்கிறது, அதிலேருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிரமப்பட்டு தான் மீண்டு வந்தேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதை பற்றியெல்லாம் யோசிக்கிற இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் தாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிறது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் யாருமே இதை வந்து எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது அதுக்கு யாருமே தடையும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து அதுக்குள்ளேயே மூழ்கி போயிடுவேன். அப்படிங்கிறதுனால எனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளே வந்து பார்த்துக்க முடியாமல் எப்படி சொல்கிறது, ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது வந்து பாதிக்கும், அஃபெக்ட் பண்ணும். அதுவே நம்மளை ஹாப்பினஸ்ஸாக வச்சுக்கும்போது சுற்றி இருக்கிறவங்களும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸோட இருப்பாங்க அப்படிங்கிற உண்மையும் புரிஞ்சுது. அதுவும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆறுதலாக சொல்ல முடியும். அது அவங்களோட வாழ்க்கையில் இப்போ நம்மளுமே வந்து நம்மளோட கஷ்டத்தை எல்லாம் நம்ம தான் தாண்டி வரணும். எவ்வளவோ வந்து யார் என்ன ஆறுதல் சொன்னாலும் அதையெல்லாம் தாண்டி அதிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது. அதை வந்து நம்ம தான் உருவாக்கிக்கணும். அதாவது அழுது புரண்டாலும் மாண்டவர்கள் மீண்டு வருவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கடந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்றைக்குமே நான் வந்து நினைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் வந்து இந்த மாதிரி ஆனதை வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து நினைக்கவே கூடாது அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேங்க. அதனால் வந்து அப்பப்போ ஞாபகம் வந்தாலும் அதுக்குள்ளே நான் வந்து போகிறதில்ல. போயிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஒரு சுயநுடையோடு இருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா அதை பற்றி எதுவுமே திங்க் பண்ணுறதில்ல. இது நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களுமே உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்திருக்கலாம், அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கலாம். அதனால் வந்து நம்மளோட மகிழ்ச்சியை வந்து நம்ம கெடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களையுமே நம்ம வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்காக நம்ம குழந்தைகளும் சரி, நம்மளோட குடும்பமும் சரி, அவங்கள வந்து நம்ம முடிஞ்சளவு நம்ம சந்தோஷமாக இருந்து அதுக்காக எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தாண்டி கடந்து வந்து தான் அப்படி ஆகணும் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது என்ன மாதிரி இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரியெல்லாம் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வருத்தப்பட்டுட்டு ஒரு கண்ணீர் விட்டுட்டு இருக்கும்போதெல்லாம் அதை பார்த்து ரசிக்கிறவங்களும் சந்தோஷப்படுறவங்களும் தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு புரிய வருது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ஒரு இதில் இருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளை வந்து ஆறுதல் படுத்துறதுக்கும் சரி, தைரியம் சொல்கிறதுக்கும் சரி ஆள்கள் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. நிறைய விஷயங்களை நான் நிறைய பார்த்துருக்குறேங்க. நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு வேளை நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்மளாம் ஃபீல் பண்ண மாட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளை வந்து இந்த மாதிரியே இருக்கேன், அந்த மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் கம்மி அப்படின்னு தான் சொல்ல முடியும். நாம் அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருப்போமே. நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது நான் இருக்கிற உனக்கு நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். என்னால் முடியுதோ இல்லையோ, ஆனால் அந்த ஒரு வார்த்தையே சொல்லி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்க அப்படின்னா அது யாராக இருந்தாலுமே அந்த வருத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்குள்ளே இருக்கும். அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. மற்றவங்களுக்கு ஒன்று அப்படிங்கும்போது அது எனக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பேன். ஆனால் அந்த டைமில் எனக்கே என்னென்னு பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. அதனால் அந்த வருத்தம் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரியும். அதனால் இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த சிச்சுவேஷனில் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வழி நம்மளுமே கண்டுபிடிக்கணும், மற்றவங்களுக்குமே அதை சொல்லணும் அப்படிங்கிறது தாங்க இப்போதைக்கு என்னோடய விஷயமாகவே இருக்குது. ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு குறிக்கோளாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தேடல் தான் வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நான் தேடிட்டுருக்கிறேன். அதிலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களையும் சரி, ஒரு ஒரு மகிழ்ச்சியான விஷயங்களும் சரி, ஒரு சூட்சுமம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா? அந்த மாதிரி எனக்கு தெரிகிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அந்த அதிகாலை நேரம். அது எப்படிப்பட்ட நம்மளோட டிப்ரெஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு மனக்கவலைகளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையிலையோ இல்லை சூழ்நிலைகளிலோ நீங்கள் வந்து சிக்கி தவிச்சிட்டு இருந்தாலும், அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த அதிகாலை நேரம், அந்த அமிர்த காற்று வீசக்கூடிய அந்த நேரத்திற்குது. அதனால் அதை தான் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நானுமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களையுமே அதை தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க இது. இது வந்து இன்றைக்கி காலையில் எழுந்தோன்னையும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸு ரெடி ஆகலாம் அப்படிங்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பீஸ் வந்து இருந்தது, அதை வந்து கொடுக்கணுமே. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கருப்பு, அத்தை வந்து ஊரில் இருக்காங்க இல்லைங்களா? அது வந்து இன்றைக்கி வந்து கருப்பு வியாழக்கிழமை தான் வச்சுருக்காங்க. அங்கேயுமே போக வேண்டிய வேலையுமே இருக்குது. அதனால் நான் வந்து இந்த பீஸை முதல்ல கொடுத்துர்லாம், அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல இப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து சரி அந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முதல் வேலையாக அந்த பீஸ் தாங்க பார்த்துட்ருந்தேன். அதை வந்து கொடுத்துட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொள்ளு பருப்பும் ரசம் தான் வச்சு விட்டுருந்தேன். இன்றைக்கி வந்து யார் யார் போக போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் முடிவு பண்ணல. சரி எதுக்கும் இன்றைக்கி காலையில் ஒரு வேலைக்கு மட்டும் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமைச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பீஸையுமே ஒரு மணி வரைக்குமே, ஒரு 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், அது வரைக்குமே பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் தீபம் ஏற்றி வழிபாடெல்லாம் பண்ணேன். இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. அதனால் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் சிக்கி தவிச்சிட்ருந்தாலும் அதை பற்றியெல்லாம் என்றைக்குமே கவலைப்படாதீங்க. இது வந்து உழைப்பாளர் தினத்தன்னைக்கு இந்த வீடியோ வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை வந்து எப்படி சொல்கிறது, ஆண்களுக்கு வந்து ஒரு பெருமையாக சொல்கிறாங்க, ஆனால் பெண்களுக்கு யாருமே சொல்கிறதில்ல. அதனால் நான் வந்து நம்மளை நாமளே பெருமைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விதமாக நான் வந்து இன்றைக்கி நான் பெண்கள் அனைவருக்குமே நான் சொல்லிக்கிறேன், ஆண்களுக்குமே சொல்லிக்கிறேன், ஸ்பெஷலாக பெண்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இனிமேல் நான் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை பெருமைப்படுத்துகிற விதமாக தான் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்கிற அந்த ஆண்களுக்காகத்தான் நான் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க என்றைக்குமே அந்த சும்மா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. பெண்களாக பிறந்த யாராக இருந்தாலும் அவங்க சும்மா இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து நான் அடித்து சொல்லுவேன். அதனால் நான் இன்றைக்கி வந்து பெண்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எப்போவுமே நான் வந்து பெண்களை விட்டு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். யாராவது சொன்னாங்க அப்படின்னாலும் நானும் திருப்பி இந்த மாதிரியெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து அந்த காமெடியில் சொல்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நான் தான் பாத்திரம் கழுவணும். இதை வந்து அபிதான் சொல்லிகிட்ருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலும் நான் தான் பாத்திரம் கழுவணும், உடம்பு நல்லா இருந்தாலும் நான் தான் பாத்திரம் கழுவணும், உடம்பு நல்லா இல்லைனாலும் நான் தான் பாத்திரம் கழுவணும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத்திரம் கழுவுறது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயங்க. அது வந்து நான் மட்டும்தான் செய்யணும். உடம்பு நல்லா இருந்தாலும் நான் தான் செய்யணும், நல்லா இல்லாட்டியும் நான் தான் செய்யணும். அதனால் என்ன மாதிரி இருக்கிற ஒரு சில பெண்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி நம்மளை வந்து சும்மா இருக்கிறேன்னு சொல்லலாம். நம்மளோட வேலைகளை அவங்க செஞ்சாலும் கூட சரி, அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம வேலைகளை நம்மளே தான் எப்போவுமே செய்கிறோம். அப்படி இருக்கும்போது அது எப்படி சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து தோணுச்சுங்க. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து இதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உங்கள் கூட டெய்லியுமே நான் ஷேர் பண்ணிக்கணும்னு எப்போவுமே ஆசைப்பட்றேன். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் லாங் வீடியோவே கொடுத்துட்றேன். இது டெய்லியுமே வர வேண்டிய வீடியோ தான். 3 நாள் வீடியோ. இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் இந்த வீடியோ இருந்ததுங்க. 3 நாள் சேர்ந்து இருந்ததுனால அதை வந்து எப்படியோ கம்மி பண்ணி ஒரு 28 நிமிஷத்துக்குள்ளே எப்படியோ கொண்டு வந்துட்டேன்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பீஸெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. வந்துட்டு ரெடி ஆகிட்டேன். சாமியை வந்து கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சிட்ருந்தேன். ஒவ்வொரு நாளையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு என்னோடய அஃபர்மேஷன்ஸ் நான் என்னவாகணும் அப்படிங்கிறதையும், நான் என்னவாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா விழிப்புணர்வோடு நாம் செய்ய வேண்டிய செயல்களை செய்யணும். எப்படி சொல்கிறது, நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு புரிஞ்சு ஒரு மகிழ்ச்சியோட மனநிறைவோட ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்து வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு ஆசையாக இருக்குது. எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடையும் மன ஆரோக்கியத்தோடையும் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிம்மதியோடையும் ஒரு மகிழ்ச்சியோடையும் ஒவ்வொரு நாளையுமே சிறப்பாக நம்மளால் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஷயமாகவே இப்போது டெய்லியுமே இருந்துட்டு வருது. அதைத்தான் நான் வந்து எப்போவுமே இறைவன்கிட்டேயும் அந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ஒவ்வொரு உயிருக்கும் அந்தந்த உயிருக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அதுவும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்றைக்குமே என்னோடய வேண்டுதலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு அந்த கருப்பு சாமியெல்லாம் கும்பிட்டாங்க அந்த தாத்தாக்கு. அதெல்லாம் கும்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா அம்மாவையும் அங்கே வந்து எங்கள் மாமாவையும் அக்காவையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நைட்டு ஒரு 8 மணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அப்போங்கும்போது நாங்கள் வந்து திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். என்னால் வந்து எந்த ஒரு வீடியோவுமே வந்து என்னால் எடுக்க முடியல. எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்ததுனால அவங்கெல்லாம் கூச்சப்படுவாங்க அப்படிங்கிறதுனால எதுவுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு 8 மணிங்கும்போது வந்தாச்சு. வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டு மறுபடியும் நம்மளோட டான்ஸ் பார்க்க கிளம்பியாச்சுங்க. இது வந்து வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மேடம் நல்லா இன்றைக்கி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை தான் வந்து வீடியோ எடுத்திருந்தோம். இந்த இன்னொரு விஷயமே நான் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேங்க. என்ன அப்படின்னா போன வருஷம்தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெண்கள்லாம் ஆடிட்டுருக்குறாங்க பார்த்திங்களா, இந்த லைனில் நானுமே ஆடுறதுக்கு முயற்சி பண்ணி ஆடிட்டுருந்தேன். மாகாளியம்மன் வந்து அருள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டுருந்தேன். அதே மாதிரி இந்த வருஷம் ஆட்டம் வருமா என்னமோ அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டுமே பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து நான் செஞ்சிட்ருந்தேன். அதாவது இதுவும் ஒரு இப்போ வந்து நாம் இதை பார்க்கும்போது எங்கள் ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்களும் இப்படி ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வருத்தமாக சொல்லுவாங்க. நான் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா தோசை தாங்க சுட்டுட்டு இருந்தேன். அதாவது ஆடுறதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் ஆடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்கள் ஊர்லையெல்லாம் இப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அந்த கும்மி ஆட்டம் வந்ததுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் ஆடுறதுக்குமே ஒரு வழி கிடச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆண்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களோட அந்த கவலையெல்லாம் மறந்துடுறாங்க. அதே மாதிரி இந்த மத்தள சத்தத்துக்கு ஆடும்போதுமே அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கிற அந்த உண்மை எனக்கு போன வருஷம் புரிஞ்சுதுங்க. நம்மளையும் மறந்து அந்த மத்தள சத்தத்துக்கு ஆடும்போது உண்மையிலேயே இது ஒரு ஆனந்த தாண்டவம்னு கூட சொல்லலாம். நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இது கூட பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் நான் நல்லா ஆடினேன் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனால் ரொம்பவுமே கை கால்களுக்கும் சரி மனசுக்கும் சரி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்ததுங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்குமே டைம் கிடச்சிது அப்படின்னா யாரும் இல்லாத போது ஒரு டிவி, அதாவது உங்களுக்கு ஆட பிடிக்கும் அப்படின்னா ஃபேமிலியோடு ஆடலாம். அப்படி இல்லை அப்படின்னா யாரும் இல்லாத போது டிவியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு எவ்வளோ நேரம் ஆட முடியுமோ ஆடி பாருங்கள். அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே நாங்கள் முதல்ல அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருப்போம். எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து ஆடுறதுமே பார்த்திங்க அப்படின்னா மனசுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்துலேருந்து வெளியேற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சதுலேருந்து நானும் பாப்பாலாம் பார்த்திங்க அப்படின்னா தம்பி சின்னதாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கதவை சாத்திட்டு ஆடிட்டுருப்போம். யாராவது வந்தாங்க அப்படின்னாலும் கூட என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டான்ஸ் ஆடிட்டுருக்கோம் அப்படின்னு. தெரிஞ்சவங்களாக இருந்தால் நல்லா கேஷுவலாக பழகிறவங்களா இருந்தால் சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா பாப்பா டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தாங்க முதல்ல நான் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் போன வருஷம்தான் ஒரு ஆர்வம் வந்து இவங்க அப்பாட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கும் ஆடணும் போல் இருக்குங்க. அந்த மத்தளத்தோட அந்த சத்தம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சவுண்டாக இருக்குங்க. இதை வந்து யாருக்கெல்லாம் அந்த மத்தள சவுண்டு பிடிக்கும், திருவிழாவில் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்குங்க. அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஆடுவாங்க பார்த்திங்களா, அப்படியே என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க. அவங்களையெல்லாம் நான் வந்து ரசித்து பார்த்துட்ருப்பேன். எவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணி ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து
அவங்களோட ஸ்டைலில் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். ஆட தெரியுதோ இல்லையோ அதை வந்து ரசித்து அதுக்கு அதில் மூழ்கி என்ஜாய் பண்ணி ஆடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உன்னதமான விஷயம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.